வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் எப்படி வரையலான்றத. ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் லைனு, அதே ஹைட்டுக்கு இன்னொரு லைனு, அப்படியே கீழே இறக்குங்க. கொஞ்சம் கேப் விடுங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதை விட லாங்காக போடுங்க கீழே போடுறத. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைனு, ஸ்கேல் சைஸுக்கே வரைங்க. ஓகேவா? இப்போ இங்கேருந்து கிராஸில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதுலேருந்து என்ன பண்ணோன்னா இன்னொரு லைனு, அதே சைஸில் இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதுக்கு மேலே மிடில் வர மாதிரி 2 லைன்ஸு குட்டியாக போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மிடில் வர மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். மேலே இருந்து வாங்க, மேலே இதை ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து இதை இதில் ஜாயின் பண்ணுங்கள். இதை இது கூட ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை இது கூட ஜாயின் பண்ணுங்கள். 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 இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணனா, இதை அப்படியே வளைச்சி கொண்டு வரணும். நல்லா இதுக்கு மிடில் வர மாதிரி வளைச்சி கொண்டு வாங்க. வளைச்சி கொண்டுட்டு வந்துட்டு நல்லா இது மிடில் வர மாதிரி இதை அப்படியே என்ன பண்ணோம், இது கூட ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணோன்னா இதை ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் ஜாயின் ஆகுது. ஒரு இடத்துல ஒரு சுருக்கத்தில் இது ஜாயின் ஆகுது. இந்த சுருக்கத்துக்கு ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் சென்ட்ரோமீர் இருக்கும். இப்போ இந்த பகுதியில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இதோ முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா குரோமோனிமேட்டா வரைகிறோம். இந்த பகுதியிலேருந்து ஆரம்பித்து நல்லா வளைச்சி கொஞ்சம் ஸ்பீடாக வரைஞ்சோன்னா வரையலாம். நல்லா அதை அப்படியே உள்ளே கொண்டு வரணும். நல்லா வளைச்சி நல்லா அழகாக ஃபுல்லாக கொண்டு வரணும். குரோமோசோம் ஒரு நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா இதில் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ தான் ஹெரிடிட்டரி கேரக்டரை ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்துது. குரோமோசோமுக்கு முதல் யார் நேம் வச்சதுன்னா வால்டேயர். கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிங்கன்னா வந்துடும். இப்போது குரோமோனிமேட்டா வரைஞ்சாச்சு. த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். 10th ஸ்டாண்டர்டில் தான் இது வரக்கூடிய ஒரு டயக்ராமு. புக்கில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் அப்படி டபுள் லைன் லேயர் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கடன்னு ஓட்டி விட்ருங்க. அப்படியே ஸ்பீடாக வந்தாலே கடன்னு போட்டுடலாம். நம்ம அங்கங்கே போடுற மாதிரி போடுங்க. எல்லா இடத்துலையும் போடலாம் போகிற அந்த கேப்பில் அப்படியே லைட்டாக டச்சப் பண்ணி விட்டிங்களாலே போதும். அது டபுள் லைன்ல உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கும் டயக்ராம். ஓகே, ஹியூமன் பீயிங்கில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் 46 குரோமோசோம் இருக்கும். அதில் இது பேராக சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ பார்ட்ஸ் குறிக்க போகிறோம். மேலே உள்ள இந்த பகுதிக்கு என்ன பேர்னா டீலோமியர். ஸ்கேல் எடுத்துக்கோங்க, கோடு போடுங்க. அடுத்து இது இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வருது, இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ரெண்டுத்தையும் ஒரே நேம் தான், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ட்டு. இந்த பகுதி பெல்லிக்கல், உள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதி மேட்ரிக்ஸ். முதல் பார்ட்ஸ் மார்க் பண்ணிடுவோம்.
டீலோமியர். இது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பகுதி பெல்லிக்கல். இந்த பகுதி மேட்ரிக்ஸ். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சேட்டலைட். இந்த பகுதி குரோமோனிமாட்டா. இந்த பகுதி பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா சென்ட்ரோமியர் இருக்கும். சென்ட்ரலில் 2 மார்க்கில் வரும், 4 மார்க்கில் வரும். இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீலோமியர், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், சேட்டலைட், குரோமோனிமாட்டா, சென்ட்ரோமியர், பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பார்ட்ஸ் மட்டும் குறிச்சா போதும். தேங்க்யூ.